வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொள்ளு போட்டு குழம்பு விடாம போட போகிறோம். முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், காராமணி போட்டு குழம்பு விடாம போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிது உங்கள்கிட்டேருந்து. ரொம்ப நன்றி. இப்போ இது என்னோடய க்ரியேட்டிவிட்டி. கொள்ளு காராமணி உளுந்து இது மூணுத்தையும் போட்டு குழம்பு விடாம பண்ணலாம். இது நான் கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இது காராமணி ஒரு 250 கிராம். நீங்கள் சிவப்பு வெள்ளை எது வேணால் எடுத்துக்கலாம். இது உளுந்து 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது உளுந்து ஒரு பைண்டிங்க்கு தான் கொடுக்குறோம் நம்ம. இது ரெண்டுத்தையும் இப்போ ராத்திரியே நான் நினச்சி வைக்க போகிறேன். தண்ணி வச்சுருக்கேன் பாத்திரத்தில். ஒரு 2 தடவை களைஞ்சிக்கலாம். நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சிடலாம். நல்லா களைஞ்சி ஊற வச்சிட போகிறேன் ராத்திரி. இந்த உளுந்து என்ன பண்ண போகிறேன்னா, உளுந்து தனியாக எடுத்து வச்சுட்டு காலம்பரை எழுந்த விட தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். இது ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுடலாம். உளுந்து ஒரு கொஞ்ச நேரம் ஊறினா போகிறோம், ரொம்ப நேரம் ஊறணுங்கிறது இல்லை. இந்த நவதானியங்கள்லாம் நம்ம ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சேர்த்துக்கணும். ஒரு சுண்டலோ ஒரு குழம்புல போடுறதோ, இந்த மாதிரி குழம்பு விடாலாம் போட்டு நம்ம ஏதாவது ஒரு ரூபத்தில் சேர்த்துக்கலாம். கொள்ளை பற்றி தெரியும் எல்லாருக்கும். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த சம்மரை நம்ம வீணாக்காமல் இந்த மாதிரி வடம்லாம் பண்ணி வச்சுட்டோன்னா, நம்ம இந்த குழம்புல போட்டு நம்ம வெத்த குழம்பு, அப்புறம் பிட்டில் பொரிச்ச குழம்பு, கீரை மோர் குழம்பு, அப்புறம் தயிர் பச்சடி, இதிலெல்லாம் நம்ம வறுத்து போட்டோன்னா ஜோராக இருக்கும். காலம்பரை எடுத்து பருப்பெல்லாம் நல்லா ஊறி எடுத்து இப்போ இந்த உளுந்தில் தண்ணி ஊற்றிடலாம். ஊறினோடனே ஒரு மணி நேரம் ஊறினோடனே இது சேர்த்து அரைச்சிடலாம். இங்கே உளுத்தம்பருப்பும் ஊறி எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கொள்ளு காராமணி இது ரெண்டும் இதில் ஊறினது இல்லையா, அதை ஒரு பிடி எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தட்டில் மிளகா வத்தல், உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் கட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு குறைன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டேன். காராமணியும் கொள்ளையும் நம்ம போட்டு அரைச்சிட்டு ஃபைனலாக உளுந்து போட்டு ஒரு சுற்றிக்கலாம். குறைப்பாக அரைக்க போகிறோம். நான் உங்களுக்கு பதம் காமிக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் ஒரு 2 ஸ்பூன் கடுகு இது போட்டுக்கலாம். இந்த வடம் பொரியும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இதில் பருப்பு 1-2 முழுசாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம், நல்லாயிருக்கும். அது பொரிக்கும் போது எல்லாம் 4 பக்கமும் நல்லா கலந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பருப்பு இதான் பதம். கொஞ்சம் கரகரன்னு அரைக்கணும், ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. நான் உங்களுக்கு எல்லாம் கலந்துட்டு வடாம் போட்டுடலாம், காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டுடலாம் பொடிப்பொடியாக. இது நல்லா காய வச்சு தான் எடுத்து வச்சுக்கணும். நல்லா மொடன்னு காய வைக்கணும். வெயில் காலத்தில் இந்த மாதிரி வடம்லாம் பண்ணிட்டோன்னா வெயிலை வேஸ்ட் பண்ணாமல், வெயில் அடிக்கிறதுன்னு நம்ம புலம்பாமல் இது மாதிரி நல்லா உபயோகமாக இந்த மாதிரி வடம்லாம் பண்ணி நம்ம வச்சுட்டோன்னா நல்லா சௌரியமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆற்றுலேயே உட்காந்து இது பண்ணிவிட்டு வெளியில் கொண்டு போய் வெயிலில் வைக்கலாம். வெயிலில் தான் உட்காந்து போடணுங்கிறது கிடையாது. இப்போ வெயிலில் போய் வச்சுடலாம். நல்லா முறுமுறுன்னு காஞ்சவுடனே காமிக்கிறேன். நல்லா முறுமுறுன்னு காஞ்செடுத்து
இது வந்து இன்னும் 2 நாள் கூட காய வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து பூச்சி வந்துடும் பருப்பு வடை வந்ததுனால. இது அந்த அரிசி மாவு வடை மாதிரி இல்லை. இது வந்து நல்ல முறுமுறுனே இருக்குது. நம்ம காராமணி வடை விட இது நல்ல அந்த கொள்ளு வடை வந்து நல்ல முறுமுறுனே நல்லா இருக்குது. ஜோராக இருக்கும், மணமாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.